அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் ஒரு மணி நேரத்தில் உங்களை தொடர்பு கொள்ள மிகவும் எளிமையான நேம் ஸ்பெல் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஒரே ஒரு ஸ்விட்ச் வேர்டை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்க. எந்த நபருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல அறிமுகம் இருந்திருக்கணும். உங்களுடைய போன் நம்பர் அவங்க கிட்ட இருக்கணும், அவங்களுடைய நம்பரும் உங்க கிட்ட இருக்கணும். அந்த அளவிற்காவது அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லாம நார்மல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ண ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் அல்லது ஏதாவது ஒரு வழி அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. இன்கேஸ் நீங்க பிரிந்து வாழும் உறவுகளுக்கு அல்லது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் 3 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஹீலிங் நடைபெறும். அதற்கு பிறகு அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் அந்த நபர் ஒரே நாள்ல உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாங்க அல்லது இரண்டாவது நாள்ல உங்களை கான்டாக்ட் பண்றாங்கன்னா அதோட அந்த மெத்தடை நீங்க டிராப் பண்ணிடலாம். அதாவது நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. 3 டேஸ்க்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. 3 நாட்களுக்குள்ள என்னைக்கு அந்த நபர் கான்டாக்ட் பண்ணாலுமே அதோட அந்த மெத்தடை நீங்க நிறுத்திடுங்க. ஒரு டைம்ல ஒரு நபருக்காக மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு நபர் கிட்ட இருந்து ரிப்ளை வந்த உடனே நீங்க இன்னொரு பர்சனுக்கு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. இது ஒரு சிம்பிளான ஸ்கிரிப்டிங் மெத்தட். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, வர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரை நேம் ஸ்பெல்லோட நம்ம இணைக்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல, சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம பயன்படுத்த கூடாது. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒரே ஒரு மந்திர வார்த்தையை நம்ம எழுத போறோம்.
அடுத்ததாக ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் அதனுடைய சீரீஸ் இருக்கும். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அந்த எண்களை ரிப்பீட்டடா நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த எண்களுக்குண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது நம்பிக்கை உண்டு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட எண்கள் மீது, அதாவது நம்பர்ஸ் மீது அதீதமான நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அவர் அடிக்கடி பயன்படுத்தி இருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அறையின் எண்கள் கூட பார்த்தீங்கன்னா 369 உடைய கவுண்டிங் வர மாதிரி தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. இதனை அடிப்படையாக வச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட 369 அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம சேனல்ல கூட அதை நிறைய முறை பார்த்திருக்கோம். ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா கூட எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தினை குறிக்கும். இவ்வளவு தூரம் நம்ம பார்ப்பதற்கான காரணம், எந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாலுமே அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில அடிப்படைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதாங்க முழு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் ஸ்விட்ச் வேர்ட், ஏஞ்சல் நம்பர் மற்றும் நேம் ஸ்பெல் காம்பினேஷனை ஒரு பேப்பர்ல நம்ம எழுத போறோம். நோட் புக் எல்லாம் நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரே ஒரு நாள் அல்லது மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு மட்டும் தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதனால பேப்பர் இருந்தாலே போதும், அல்லது நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா அதையே கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆல்ரெடி பயன்படுத்தின நோட் புக்கே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்டு அன்ரூல்டுன்னு எந்த நோட் புக் அல்லது பேப்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், எழுதுவதற்கு எந்த கலர் பென் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகள், ஏதோ மனஸ்தாபம் அல்லது பிரச்சனை காரணமாக நீங்க பேசாம இருக்கீங்க, ரொம்ப நாளா கான்டாக்டே இல்லாம இருக்கிற பட்சத்துல நீங்க ரெட் கலர் பென்னை யூஸ் பண்ணுங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணலாம். பென் மட்டும் தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. ரெட் கலர், கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை 21 முறை 21 டைம்ஸ் நீங்க எழுதணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். சோ நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். அதாவது 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. அதிகமாகவும் நீங்க எழுதக்கூடாது, குறைவாகவும் நீங்க எழுதக்கூடாதுங்க. 21 முறை கரெக்டா நீங்க எழுதணும். அடுத்த முக்கியமான ரகசியம் உணர்வு நிலை. இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது, அதாவது இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த வாக்கியத்தை நீங்க எழுதும் நேரத்துல உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் ரைட் நவ் அட் பிரசன்ட் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். அந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான உணர்வு நிலையோட தாங்க இந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும். இந்த உணர்வு நிலை செயற்கையானதா இருக்க கூடாதுங்க. உண்மையிலேயே நீங்க ஃபீல் பண்ணணும். உங்க மனதால அந்த சந்தோஷத்தை நீங்க உணர்ந்துகிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாக்கியத்தை 21 முறை 21 டைம்ஸ் நீங்க எழுதணும். 1176 drag நேம். இந்த வாக்கியத்துல நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க எழுதணும். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த நேம பயன்படுத்தணும்னு, நீங்க அந்த குறிப்பிட்ட நபரை என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, வர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். 21 முறை எழுதி முடிச்சிட்டு அந்த நோட் புக் அல்லது பேப்பரை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ண உடனேயே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கான்னு நீங்க மொபைல் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. எந்தவித எதிர்பார்ப்பு மனநிலையும் இருக்க கூடாதுங்க. ஆல்ரெடி அந்த நபர் உங்ககிட்ட பேசிட்டாங்க, நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணுங்க. மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்புங்க. பாட்டு கேளுங்க, டிவி பாருங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க. இது போல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு ஏதாவது வர்க்கை நீங்க பாருங்க, அல்லது உங்களுடைய ரொட்டீன் வர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ண அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை ஏதாவது ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணதற்கு
அதற்கு பிறகு நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம், தவறு கிடையாதுங்க. வேணாம்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. நோட் புக்ல நீங்க எழுதியிருந்தாலும் அந்த பேப்பரை மட்டும் கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. அந்த பேப்பர் வேணாம்னு நினைக்கிறவங்க அந்த நபர் கிட்ட இருந்து போன் கால் அல்லது மெசேஜ் வந்ததற்கு பிறகுதாங்க இதை நீங்க எரிக்கணும். 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க டெய்லி நீங்க புதிய ஷீட்ல எழுதணும்னு கிடையாதுங்க. ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க பேப்பர்லயே இடம் இருந்தால் நீங்க அதிலேயே எழுதுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா நீங்க இன்னொரு ஷீட்ல எழுதுங்க. எழுதுறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நோட் பண்ண வேண்டிய 2 முக்கியமான விஷயம், 21 முறை நீங்க எழுதணும். சந்தோஷமான உணர்வு நிலையோட நீங்க எழுதணும். சரிங்க, அடுத்ததா ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.